Hello friends, welcome back to our channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ தாங்க. நிறைய பேர் பூஜா சில்வர் கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நான் ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சில்வர் கலெக்ஷன்ஸ் பார்ட் 2 தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டம்ளர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பஞ்ச பாத்திரம் இந்த பாக்ஸஸில் போட்டு வச்சுருக்கேன். டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா 2 குட்டி குட்டி சைஸ் வச்சுருக்கேன். ஒன்று வந்து ரெகுலராக சாமிக்கிட்ட வைக்கக்கூடிய டம்ளருங்க. இந்த டம்ளர் நான் வந்து அக்கேஷனலாக தாங்க யூஸ் பண்ணுவேன். வீட்டில் ஏதாவது விசேஷ டைமில் இல்லை பூஜை டைமில் தான் வந்து இந்த டம்ளர் சாமிக்கு வந்து பால் வைப்பேன். அண்ட் இந்த சின்ன கிளாஸில் தான் டெய்லியுமே சாமிக்கு பால் வைப்பேன். நீங்கள் வந்து சாமிக்கு பிரசாதமாக பால் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதை கல்கண்டு ஆட் பண்ணி வைங்க. வெறும் அப்படியே காய்ச்சின பால் வைக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது கல்கண்டோ சுகரோ ஆட் பண்ணி வச்சாதான் நல்லது. ஸோ அதனால் சாமிக்கிட்ட வந்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன டம்ளர் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பஞ்ச பாத்திரம் தாங்க. இது வந்து ரெகுலராக சாமிக்கிட்ட வைக்கிறது. இதில் ப்ளெயினாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பஞ்ச பாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூன் தனியாக தாங்க வாங்கணும். இது வந்து நம்ம செட்டோட கிடைக்காது, தனித்தனியாக வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்பூன் கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும்னாலும் அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னோட கப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்பூன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணாங்க, லக்ஷ்மியோட சிலைங்க. இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அழுக்கு சேராது. ரொம்ப க்யூட்டாக ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் இந்த லக்ஷ்மி. 2 பக்கம் பார்த்தீங்கன்னா கையில் தாமரை பிடிச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு கையிலேருந்து அப்படியே நிறைய காசு வர மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அழகான ஒரு சாமி சிலை இது. வீடு கிரகப்பிரவேசத்துக்கு என்னோடய ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணாங்க. இப்போ இந்த மாதிரி சிலைங்கள்லாம் அப்படி கிளாஸில் கவர் பண்ண மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதே மாதிரி கிஃப்ட் இன்னொரு ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணாங்க. இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். விநாயகர் வந்து சிவனோட சிலையை பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விநாயகர். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இந்த மாதிரி சாமி சிலைகள் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ரூமில் வைக்கலாம், நம்ம ஆஃபீஸ் டேபிளில், இல்லை உங்கள் ஷாப் எதாவது வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி வைக்கலாம், கார் டேஷ்போர்டில். ஸோ அந்த மாதிரிலாம் வைக்கும் போது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளாஸில் கவர் பண்ணியிருக்கும் போது பார்த்திங்கன்னா டஸ்ட்டு படியாது, உங்களுக்கு சீக்கிரமாக கருக்கவும் செய்யாது. எவ்வளோ வருஷம் ஆனாலும் இந்த சிலைகள் வந்து அப்படியே அதே கலரோடு மெயின்டைன் ஆகுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சூப்பர்பான ஒரு விளக்கு. விநாயகர் வந்திருக்கும், அதாவது மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கும். இதில் நிறைய அந்த வேலைப்பாடு இருக்கும். கீழே விளக்கு பகுதியிலையுமே பார்த்திங்கன்னா உள்ள டிசைன் வந்திருக்கும். நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் என்னோட ஒரு லக்ஷ்மி விளக்கு. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க அதுவும் சேமாக ஒரே டைமில் வாங்கினது தான். இது வாங்கி ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான டிசைன்ஸ் இருக்கும். அண்டு கீழேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெக்ஸகன் ஷேப்பில் அந்த விளக்கோட டிசைன் இருக்கும். இதுக்கு வந்து ப்ளெயினான ஒரு தட்டு தான் வச்சு நான் விளக்கு ஏற்றுவேன். ஸோ இதே மாதிரி பேரா இன்னொரு விளக்கு வாங்கணும்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு விளக்கு தான் இதில் இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து 2 விளக்கு இருக்குங்க. ஸோ இது வந்து பேரா தான் வாங்கினேன். இந்த விளக்கோட பேர் எனக்கு தெரியல. இது வந்து நெய் போட்டு இந்த விளக்கில் ஏற்றலாம். நம்ம ஏதாவது காமாட்சி விளக்கு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா துணை விளக்காக கூட பக்கத்தில் ஏற்றலாம். ஸோ 2 விளக்குமே பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்கும். ஒரே ஒரு முகம் மட்டும்தான் இதில் இருக்கும். நெய் விளக்கு ஏற்றினா இது ரெண்டுமே சிறப்புன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விளக்கு 2 வாங்கினேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் வச்ச மாதிரி பிளேட் வாங்கினேன். இது வந்து மேலே உங்களுக்கு கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்கும். ஸோ மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெய் விளக்கு ஏற்றலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம விளக்கேற்றும் போது பக்கத்தில் ஏற்றும் போது இன்னுமே சிறப்பாக இருக்கும். ரொம்ப ப்ளெயினாக இருக்கும் போது உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 60 கிராம்ஸ் அரௌண்ட் வந்துச்சு. ஸோ பேரா வாங்கினேன். இந்த 2 பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டே இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஓரங்களில் நெளியாக டிசைன் வந்திருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை டிசைன் மாதிரி இருக்கும். நல்லா கனமாக பிளேட் வாங்கலாம். ரெகுலர் யூஸுக்கு வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம். எப்போவாவது யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைட் வெயிட் பிளேட்ஸ் வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விலாக் வீடியோவில் நிறைய பேர் என்னோட கலசம் பற்றி இது கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த குட்டி கலசம் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரில் தாங்க வாங்கினேன். குட்டி சொம்பாக இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் மாயில வச்ச மாதிரி இருக்கும். அந்த மாயில வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குங்க. நீங்கள் உள்ளே வச்சு பேக் பண்ணும்போது கொஞ்சம் மடங்கின மாதிரி ஆயிரும். ஸோ அப்பப்போ எடுத்து விட்டுக்கணும். நம்ம சாமிக்கிட்ட வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக அது விரிச்சு விட்டுக்கோங்க. தேங்காவுமே அழகாக இருக்கும். தேங்காய் கீழே வந்து ஒரு சின்னதாக கம்பி மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கலச சொம்புக்குள்ளே நம்ம உள்ளே சொருகி வச்சுக்கலாம். உள்ளே தண்ணி ஃபில் பண்ணி நான் இந்த மாதிரி சாமிக்கிட்ட வச்சுக்குவேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பொங்கல் பானையில் டிசைன் போட்ட மாதிரி தான் இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது எனக்கு வெயிட்லாம் ஞாபகம் இல்லை. இது வாங்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபஸ்ட்டு நவராத்திரி வைக்கும்போது அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு மேட்சாக வந்து ஒரு பிளேட் வாங்கினேன். இந்த பிளேட் வந்து சங்கு டிசைன் மாதிரி இருக்கும். இதுவுமே உங்களுக்கு லைட் வெயிட் தாங்க. இந்த பிளேட் ஆக்சுவலி வந்து பாடி சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். இது நிறைய டிசைனில் நிறைய சைஸில் கூட அவைலபிளாக இருந்துச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பவுல்ஸ். இது வந்து நம்ம சாமி கிட்ட பிரசாதத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைப்பாங்க. நான் வந்து இது சாமிக்கு பிரசாதம்
பிரசாதம் வைக்கிறக்கா இந்த கப்ஸ் வாங்கினேன். ஸோ இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தாங்க இருக்கும். கீழே வந்து முக்காலி மாதிரி 3 கால் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதில் கூட நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பானை மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு. இந்த பவுல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருந்துச்சு. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. ஒரு வாங்கி ஒரு 5 to 6 years இருக்குங்க. ஸோ இது வந்து அப்படியே அழகாக பத்திரமா வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து இந்த நியூ இயருக்கு புதுசாக வாங்கினது. ஒரு முக விளக்குன்னு சொல்லுவாங்க, ஆரத்தி விளக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வெறுமனே சாமி கிட்ட தீக்குச்சிலையோ இல்லை துணை விளக்கு வச்சோ வந்து விளக்கேற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி விளக்கில் வந்து நம்ம விளக்கேற்றினா இன்னுமே சிறப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக எனக்கு வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அண்ட் இது வந்து வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 2000 தான் வந்துச்சு. 1900 சம்திங் இருந்துச்சு. பட் எவ்வளோவா கரெக்டான ஞாபகம் இல்லை. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆரத்தி விளக்கில் எண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கேற்றிக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி காமாட்சி அம்மனுக்கு விளக்கேற்றினோம்னா இன்னுமே சிறப்பாக இருக்குங்க. நம்ம பிடிச்சி விளக்கேற்றுறதுக்கு சைடில் வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அந்த இடத்துலாம் திரி போட்டுட்டு நம்ம வந்து விளக்கேற்றிக்கணும். இந்த மாதிரி ஒருமுக விளக்கு பார்த்தீங்கன்னா பித்தளையிலுமே இருக்குது. நீங்கள் டெய்லியும் விளக்கேற்றும் போது அந்த மாதிரி விளக்கு வாங்கி கூட நீங்கள் வந்து விளக்கேற்றலாம். ஸோ இந்த மாதிரி விளக்கேற்றும் போது பார்த்தீங்கன்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து துணை விளக்குன்னு எதுவுமே ஏற்றலை அப்படின்னா இதை கூட நீங்கள் துணை விளக்காக வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குத்து விளக்கு. ஸோ இதில் வந்து அன்னப்பறவை மேலே இருக்கும். இது வந்து சிங்கிளான ஒரு விளக்கு தாங்க. கிஃப்ட் கொடுத்தாங்க ஒரு ஃப்ரெண்டு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய விளக்குமே எங்கிட்ட கிஃப்ட் கொடுத்தது ஒரு விளக்கு இருக்குது. ஸோ குத்து விளக்கு வந்து பொதுவாக ஒரு விளக்காக கிஃப்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு கிஃப்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் இதுக்கு மேட்சிங்காக விளக்கு இல்லாதனால இதெல்லாம் நான் அப்படியே வச்சுருக்கேன். இந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைப்பாடு இருக்கும். கீழே வந்து குண்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி வரி வரியாக டிசைன் வந்திருக்கும். கிட்டத்தட்ட நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். கீழேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக குண்டாக இருக்குது. மேலே வந்து அன்னப்பறவை இருக்குது. விளக்கு ஏற்றுற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா குழியாக இருக்குது. ஸோ விளக்கு ஏற்றும் போது நல்லா நின்று எரியும். இதே மாதிரி என்கிட்ட ஒரு கொஞ்சம் பெரிய விளக்கு இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணது தாங்க. அது வாங்கி ஒரு 7-8 வருஷம் இருக்கும். ஸோ அதுக்குமே எனக்கு பேர் விளக்கு எதுவுமே கிடைக்கல. இப்போ இந்த விளக்குமே பார்த்தீங்கன்னா பேர் இல்லை, சிங்கிளாக விளக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் விளக்குலாம் வந்து மேட்சிங்காக விளக்கு தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ இந்த விளக்கு தான். இந்த விளக்குக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பேர் கிடையாது. இப்போ இந்த சின்ன விளக்குக்குமே பேர் கிடையாது. இது ரெண்டுமே தனித்தனியாக ஏற்றலாமா எனக்கு தெரியல. ஸோ அதனால் ரெண்டுமே அப்படியே தான் வச்சுருக்கேன். அந்த பெரிய விளக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தாங்க ஏற்றுவேன். வீட்டில் கார்த்திகை தீபம் இல்லை ஏதாவது ஒரு பண்டிகை நாட்களில் வந்து முன்னாடி ஏற்றி வைக்கும் போது அந்த பெரிய விளக்கு யூஸ் பண்ணுவேன். இப்போ 2 விளக்குமே பார்த்தீங்கன்னா பேர் இல்லாமல் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேரோடு கிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து அதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன சொம்பு. இது யூஸ்வலாக நான் வந்து குலதெய்வத்துக்கு தான் வந்து இந்த சொம்பு யூஸ் பண்ணுவேன். சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. ஃபோட்டோ இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு சொம்பில் தண்ணி நிறைச்சி அதில் வந்து வாசனை பொருட்கள் சேர்த்து மேலே பூ வச்சுக்கணும். ஸோ அதுக்கு பக்கத்தில் நீங்கள் விளக்கேற்றி வச்சு குலதெய்வமாக நீங்கள் வழிபடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த சொம்பு நான் பயன்படுத்துவாங்க. இது வந்து சின்ன சொம்பாக இருக்கும், நிறைய வேலைப்பாடோடு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொம்போட வாய் வந்து நல்லா பெருசாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி காமாட்சி விளக்குங்க. ஸோ இதே மாதிரி விளக்கு தான் நான் டெய்லியுமே பூஜை அறையில் விளக்கேற்றுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து யூஸ் பண்ணாத 2 விளக்கு. அண்ட் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் விளக்கு 2 இருக்குது. ஸோ இந்த 4மே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன். இது வந்து காமனாக எல்லாருமே கிஃப்ட் பண்ணுறக்கூடிய ஒரு விளக்கு தாங்க. இது எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும். இது வந்து எவ்வளோ விளக்கு இருந்தாலுமே இந்த விளக்கு வந்து ஏற்றும் போது தான் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இதில் வந்து எவ்வளோ சைஸ் இருந்தாலுமே நம்ம அழகாக வச்சுக்கலாம். விசேஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா விளக்கையும் ஏற்றி வைக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். அதுவும் கார்த்திகை தீபம் டைம்லலாம் வந்து இந்த மாதிரி ஏற்றி வச்சா ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. ஸோ அந்தந்த டைமில் தான் யூஸ் பண்ணுவேன். அது வரைக்கும் எப்போவுமே இது உள்ளே தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாமிக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய அந்த பூக்கள். ஸோ இது வந்து ஒரு பாக்ஸில் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இந்த வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாட்டின் பேக்கில் தான் கொடுத்தாங்க. 108 பூ இருக்குங்க. ஸோ இந்த பூ வந்து நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே இந்த பேக்கில் போட்டு வச்சுக்கணும். ஸோ இது யூஸ்வலாக வாஷ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி பூவுமே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸில் இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய ஃப்ளாஸில் இருந்துச்சு. அந்த பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த குட்டி பூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்கிட்டு நடுவில் வந்து ரெட் டாட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பூ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 3500 rupees வந்துச்சு. இது நம்ம பூ வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு இப்போ வரலட்சுமி நோம்பப்பெல்லாம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு அப்போ மட்டும்தான் நான் இதை எடுப்பேன். ஸோ அது வரைக்கும் எப்போவுமே இந்த மாதிரி பேக்கில் போட்டு பாக்ஸில் வந்து வச்சுருவேன். எல்லா தடவையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூவில் தான் அர்ச்சனை பண்ணவும் இல்லை. இதை வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இதை வாங்கினேன் நான். ஸோ ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. நம்ம சாதாரணமாக மஞ்சள் அரிசிலையும் இல்லை பூலையுமே பண்ணாலுமே போதுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளி பூவில் வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சில்வர் கலரில் இருக்க மாதிரியான பூக்களே வாங்குங்க. கோல்டு பிளேட்டட் இல்லைனா க்ரீன் பிளேட்டட் அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா கைப்படும் போதோ இல்லை வாஷ் பண்ணும் போதோ பார்த்தீங்கன்னா அதெல்லாமே போயிடும். அந்த பெயிண்ட் அப்படியே உறிஞ்சு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் வந்து லக்ஷ்மி ஃபேஸ், லக்ஷ்மி
சாமி சிலை, அதுக்கப்புறம் தேவையான பொருள் எல்லாமே வந்து உள்ளேயே வச்சுருப்பேன். ஸோ இப்போ வரலட்சுமி நோம்பு அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தாவே எனக்கு போதும், அதில் எல்லாமே செட்டாக வச்சுருப்பேன். இந்த லக்ஷ்மி சிலை பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம ரெகுலராக சாமி சிலை வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு கீழே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு அடிக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம டெய்லி அபிஷேகம் பண்ணணும். இந்த மாதிரி சிலை வந்து எப்போவாது யூஸ் பண்ணும்போது பிரச்சனை இல்லைங்க. பட் டெய்லியும் நீங்கள் வந்து பூஜை அறையில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அடிக்கு கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த லக்ஷ்மி சிலையில் பார்த்திங்கன்னா கீழே வந்து தாமரையில் வந்து லக்ஷ்மி உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். இதுவே வந்து வெயிட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சாமியோட ஃபேஸ் வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். இந்த மாதிரி லைட் வெயிட் வாங்கினீங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து அவ்வளோ ரொம்ப நேச்சுரலாக இருக்காது. லக்ஷ்மிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக வந்து துணி சாத்தணும். ஸோ அதனால் எப்போவுமே பாவாடை, இந்த மாதிரி தாவணி, இது எல்லாமே நான் அந்த பாக்ஸ்குள்ளே செட்டாக வச்சுருப்பேன். 2-3 கலரில் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாழை மரம் இது. ஸோ வாழை மரத்தில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மேலே அந்த இலை எல்லாமே பச்சையாக இருக்க மாதிரி நிறைய கடையில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ப்ளெயினாக வந்து எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. இதுவுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து பாடி சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். ஸோ இந்த வாழை மரம் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளெயினாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நான் இது வாங்கும் போது சொன்னாங்க, இந்த மாதிரி வாழைப்பழத்துக்குலாம் நாங்கள் கோல்டு பிளேட்டு தான் கொடுத்துருக்கோம், நீங்கள் வாஷ் பண்ணும்போது அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியே தான் கொடுத்தாங்க. ஸோ எவ்வளோ நாள் தான் நம்ம வாஷ் பண்ணாமல் வச்சுருக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து ப்ளெயினாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது உள்ளே வைக்கும் போது நல்லா பெண்ட் ஆகுதுங்க. ஸோ அதனால் எனக்கு அப்பப்போ வந்து எடுத்து விட்டுட்டே தான் இருக்கணும். அது ஒன்று தாங்க இது பெரிய ட்ராபேக்காக இருக்குது. மற்றபடி எனக்கு இந்த வாழை மரம் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் கூட அவைலபிளாக இருந்துச்சுங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அம்மன் முகம். இது வந்து ரொம்ப மேட் ஃபினிஷில் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த அம்மன் முகம் பார்க்கவே ரொம்ப சாந்தமாக நல்லா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி அம்மன் முகம் வாங்குறீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷில் வாங்குங்க. ஸோ அதுதான் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து ப்ளெயினாக அம்மன் முகம் வாங்கிட்டு டெக்கரேட் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைகளில் வந்து டெக்கரேட் பண்ணியே வச்சுருக்காங்க. அம்மனுக்கு மூக்குத்தியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நெத்திச்சுட்டி, நெக்லஸ், இந்த மாதிரி எல்லாமே போட்டே வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளூவில் போட்டு ஒட்டியிருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து கீழே விடுற மாதிரி இருக்கும். அதனால் திரும்ப வந்து இங்கே க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்குங்க. இந்த முகமோட வெயிட் பார்த்திங்கன்னா 122 கிராம். இது வந்து நான் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோப் கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ரோப் வந்து ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்கள் தேங்காய் கூட வச்சு நீங்கள் கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த முகம் பார்த்திங்கன்னா இது வந்து வாங்கி 4 இயர்ஸ் ஆச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முகம் வச்சுருப்பேன். ஸோ அது வந்து 8-9 வருஷமாக வச்சுருக்கேன். ஸோ அது வந்து அம்மா வீட்டில் கொடுத்தது. அண்ட் இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இந்த மாதிரி மேட் ஃபினிஷ் முகம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அம்மன் முகமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் வாரியாக இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா காமதேனு சிலைங்க. இது வந்து கண்ணுக்குட்டியோடு இருந்துச்சுன்னா இன்னுமே சிறப்பாக இருக்குங்க. எல்லார் வீட்டு பூஜை அறையிலுமே வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மியோட ரூபமாக பார்க்குறோம். அதனால் இது வந்து எவ்வளோ சைஸாக இருந்தாலுமே சரி உங்கள் பூஜை அறையில் கண்டிப்பாக வைங்க. அது பித்தளையில் வச்சாலுமே இன்னுமே நல்லா இருக்குங்க. என்கிட்ட பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து பெருசு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணாங்க. அண்ட் இன்னொன்று சின்னது பார்த்திங்கன்னா ரெகுலராக சாமி பூஜை அறையில் நான் வைக்கக்கூடிய ஒரு காமதேனு சிலை தாங்க இது. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி சிலையெல்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இந்த மாதிரி சிலைகள் பார்த்திங்கன்னா நிறைய அவைலபிளாக இருக்கும். பாடி சரவணா ஸ்டோர்ஸில் சைஸ் வாரியாக வச்சுருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து அங்கே விசிட் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், நிறைய வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். சின்ன சிலையிலேருந்து பெரிய சிலை வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தட்டுங்களுமே அங்கே அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக பூஜை அறையில் வைக்கக்கூடிய அந்த சாமி சிலைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவுமே வந்து பூஜா வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. அரிசி பருப்பு வைக்கிறது, சாமி சிலைகள், மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கீங்க. இந்த குட்டி விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா எப்போவுமே என்னோடய பூஜை அறையில் இருப்பாங்க. ஸோ இந்த விநாயகருக்கு அழகாக வந்து வேஷ்டி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வஸ்திரம் சாத்தியிருக்கேன். இது வந்து கலர் கலராக வந்து அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். பட் ஒயிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விநாயகருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால ஒயிட் வந்து நிறையா வாங்கி வச்சுருக்கேன். இந்த சிலை பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு கீழே தாங்க இருக்கும். ஒரு அடிக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம அபிஷேகம் பண்ண வேண்டியதில்லை, ஏதாவது நெய்வேத்தியம் மட்டும் வச்சா போதும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு அடிக்கு கீழே இருக்கக்கூடிய சாமி சிலைகளாக என்னோடய பூஜை அறையில் வச்சுருக்கேன். ஸோ இந்த விநாயகர் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பிளேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து லைட் வெயிட் பிளேட்டு தாங்க. சிலையுமே லைட் வெயிட்டு தாங்க. அடுத்தது இந்த வேல் பார்த்திங்கன்னா முருகருக்கு பக்கத்தில் வச்சுருப்பேன். இது வந்து ஸ்டாண்டு வேல். இதுவுமே வந்து உங்களுக்கு நான் பாடி சரவணா ஸ்டோரில் இந்த பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு சைடில் வந்து ஓம் போட்டிருக்கும், இன்னொரு சைடில் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கும். இது வந்து அப்படியே பூஜையில் நிற்க வச்சுக்கலாம். அடுத்தது அன்னபூர்ணி சிலை. இதுவுமே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த குட்டி அன்னபூர்ணி சிலை பார்த்திங்கன்னா வந்து 1800 rupees வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வாங்கி ஒரு 7-8 வருஷமாவது இருக்கும். இந்த சிலை வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சந்தன பேலை மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து அரிசி வச்சு அதில் மேலே காயின் வச்சு நான் சாமி சிலை வந்து வச்சுருக்கேன்.
இப்படி தான் வைக்கணும்னு இல்லைங்க, தட்டில் கூட வைக்கலாம். நிறைய பேர் வந்து படியில் வந்து அன்னப்பூர்ணியை வைப்பாங்க. ஸோ நான் வந்து என்கிட்ட ஏற்கனவே இருந்தனால இதில் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி சந்தன பேலால் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அன்னப்பூரி வந்து தட்டில் தான் வைப்பாங்க. ஸோ தட்டில் வந்து அரிசி போட்டு வைக்கலாம். எனக்கு வந்து இந்த சந்தன பேலா வந்து ஒரு தாமரை மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு தாமரை மேலே அன்னப்பூர்ணி உட்காந்துருக்க மாதிரி நான் வந்து அதை வச்சுருக்கேன். நீங்கள் தட்டில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு வைக்கிறது. இது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறது தாங்க. இது ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது ஒரு வாழை இலை 2 கிண்ணம் வச்சுருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் இதை வாங்கி நான் வந்து அரிசி பருப்பு வச்சுக்கிட்டேன். இது வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். எனக்கு வந்து இது அரிசி பருப்பு வைக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அண்ட் பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1100 rupees அந்த மாதிரி தான் வந்துச்சு. ரொம்ப லைட் வெயிட்டாக தாங்க இருக்கும். கழுவுறக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கிண்ணம்லாம் ரொம்ப பிளெயினாக இருக்கிறதுனால ஈஸியாக கழுவிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கிறது. ஸோ இது வந்து ஒரு மயில் மாதிரி இருக்கும். ஸோ மயில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 2 கிண்ணம் மாதிரி இருக்கும். அந்த கிண்ணம் வந்து நல்லா டிசைனாக இருக்கும். ரொம்ப சின்னதான ஒரு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது தாங்க இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மயில் வந்து தோகை விரிச்சிருக்க மாதிரி இருக்கும். அண்ட் கீழே வந்து 2 குட்டி குட்டி கிண்ணவங்க ஒரு விரல் விட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இது வந்து பூஜை அறையில் வைக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ இப்படி தான் என்னோட பூஜை அறையில் நான் வச்சுருப்பேன். ஸோ ஏற்கனவே என்னோட பூஜை வீடியோஸ் எல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வரலட்சுமி அம்மனுக்கு நான் வாங்கின மாலை தாங்க இது. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வர் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். நிறைய சைஸில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ண 11,000 சம்திங் வந்துச்சுங்க. இது கூட பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ரோப் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து சாமி சிலைக்கு போடும்போது அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சில்வரில் அவைலபிளாக இல்லை, அங்கங்கே கோல்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாலை பார்த்தீங்கன்னா வெள்ளி கம்பியில் இந்த பூக்களை வந்து கோத்துருப்பாங்க. இந்த கோல்டு கலர் வந்து தண்ணி படாமல் பார்த்துக்கணும் தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து வாரண்ட்டி கிடையாது. மற்றபடி இந்த சில்வர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ப்ளெயினாக தான் இருக்குங்க. சைடில் வந்து சின்ன சின்ன அந்த ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பெரிய சைஸ் கூட அவைலபிளாக இருக்குது. பட் நமக்கு வந்து இந்த சின்ன சைஸ் வந்து போதும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம கலசத்துக்கு போடுறது தான் இதை வாங்கினாங்க. அண்ட் இந்த மாலை பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு வைங்க. ஏன்னா அந்த பூ எல்லாமே சைட்லாம் பெண்ட் ஆயிரும். ஸோ அதனால் நல்லா ஸ்ட்ராங்கான பாக்ஸில் போட்டு வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.